அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் foundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நார்சிசிஸ்டிக் அபியூஸ் அப்படின்றதுலேருந்து நிறைய பெண்களும் சரி, சில நேரங்களில் ஆண்களும் சரி மாற்றி மாற்றி வந்து பாதிக்கப்படுறாங்க. முதல்ல இந்த நார்சிசிஸ்டிக் அபியூஸ்னால் என்ன, அது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறது, அந்த தாக்கத்திலிருந்து நம்ம எப்படி வந்து நாம் வந்து பாதுகாத்து கொள்வது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நார்சிசிஸ்டிக் அபியூஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் ஒரு சில செயல்கள் செய்யலாம். அந்த செயல்களினால் பாதிப்புகள் உங்களுக்கு உங்களோட ஆப்போசிட் பார்ட்னருக்கு ஏற்படலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆணாக இருக்கீங்க, பட் வந்து நீங்கள் வந்து ஒரு தவறு செய்கிறீங்கன்னா அந்த தவறு உங்களது பார்ட்னருக்கு வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எப்போது நம்மை நாம் திருத்தி கொள்ளாமல் மாற்று பாலினத்தவரை நம்ம வந்து காரணம் காட்டுகின்றோமோ அப்போதே நமது வளர்ச்சி என்பது தடைபட்டு விடுகிறது. அப்போது நம்ம வந்து மேல் ஜெண்டரில் இருந்தாலும் சரி, ஃபீமேல் ஜெண்டரில் இருந்தாலும் சரி, நாம் வந்து மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் இல்லை திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது, கமிட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நாம் என்ன தவறுகளை செய்கின்றோம் என்று பார்க்க வேண்டிய கடமை கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் வந்து காதலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கமிட்டடான ரிலேஷன்ஷிப் உள்ள ட்ராவல் பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து வரும். அப்போ அந்த ட்ரஸ்ட் ரிலேட்டடான இஷ்யூஸில் இருந்தெல்லாம் தப்பிப்பதற்கும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா மனது விட்டு பேசக்கூடிய அந்த நிலை. எப்போ வந்து மனது விட்டு நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர்கிட்ட வந்து வெளிப்படையாக வந்து பேசுகிறீங்களோ அப்போதே உங்களது வளர்ச்சி என்பது மிக உயர்ந்த நிலையில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாகவே நம்ம வாழ்ந்த விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்ம பழகின விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட நண்பர்களுடைய வட்டாரம் வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ 2 ஃபேமிலியும் வந்து ஒன்றா வந்து சேரும்போது அதனால் சில சங்கடங்கள் வந்து ஏற்படலாம். நம்ம வாழ்ந்த மாதிரி நம்ம வந்து வாழ முடியாமல் போகலாம். அதுக்கு வந்து நம்மை நாமே காரணம் சொல்லி கொள்ளாமல் பிறரை வந்து காரணம் சொல்லி, இப்போ நான் பாட்டுக்கு போயிருந்தாலும் போயிருப்பேன், ஆனால் உன்னோட நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நான் அடைய வேண்டிய இந்த இலக்கையே வந்து என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களால நம்ம வந்து நிறைய இழந்திருப்போம், ஆனால் அது எதுவும் அவங்களுக்கு தெரியாமல் அவர்கள் இழந்தது அல்லது இழந்தது போல நினைத்ததை காரணமே இல்லாமல் காரணம் கூட்டி காட்டுவார்கள். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லி புரிய வைக்கணும்னா, அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் பெரிய லெவலில் நடக்கலைனாலும் பரவாயில்ல, பட் எனக்கு வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியாவது உங்களை எப்படியாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, ப்ளேம் பண்ணுவாங்க. முன்னாடியே பல வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தேவையில்லாமல் பிறரை நாம் வந்து பழி போடும்போது காரணம் சொல்லும்போது அந்த பாதிப்பு என்பது நமது விதியில் நமக்கு நிச்சயமாக பெரிய லெவலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வந்து ஆன்மீக ரீதியாக வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே போல் அதுக்கு ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதிப்புகள் வந்து குறிப்பாக நார்சிசிஸ்டிக் அப்யூஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா முதல்ல வந்து யாருமே இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருப்பாங்க, யாருன்னே தெரியாது, சந்திக்கிறாங்க, பழகுறாங்க, ஒன்றா க்ளோஸ் ஆகுறாங்க. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அந்த பீப்புள் வந்து க்ளோஸ் ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஆப்போசிட் பார்ட்னர் என்ன தவறு செய்தாலும் அது சரி போலவே தோன்றும். அவங்களுக்காக இன்னும் நம்ம மாற்றிக்கணும்னு சொல்லி தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்வார்கள். அது எப்போனா ஆப்போசிட் சைடில் பார்ட்னருக்கு அந்த ஹானஸ்டி இருக்குது, அவங்க நம்ம 100% நல்லா பார்த்துப்பாங்க, நமக்காக வந்து இருப்பாங்கன்ற அந்த நம்பிக்கை வரும்போது அந்த ஆப்போசிட் சைட் பார்ட்னர் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, தன்னை மாற்றிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருப்பாங்க. பட் எப்போ வந்து ஒரு சைடு மட்டும் மாற்றிக்க தயார் நிலையில் இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து அந்த ஹானஸ்டி இல்லாமல் இருக்கின்றார்களோ
அப்போது அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது அந்த இடத்தில் தான் வந்து ஏற்படுகிறது. அப்போ என்ன வரும் அப்படின்னா, நான் அனுபவிச்ச அந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணமே நீ தான், உன்னால தான் நான் வந்து இப்போ வந்து நாசமாக போயிட்டேன், மோசமாக போயிட்டேன், என்னோட ஹெல்த் வந்து போயிடுச்சு, இன்றைக்கி வந்து என்னோட கரியரில் நான் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் வந்து சந்திக்கிறேன்னா அதுக்கும் வந்து காரணம் நீ தான், இது எல்லாத்துக்குமே மெயினான அடிப்படையே நீ தான் வந்து சொல்லிடுவாங்க. அப்போ இது என்னன்னா, நீங்கள் கெட்ட மனைவியோ இல்லை கெட்ட கணவனோ வைத்திருந்தாலும் கூட நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் கரெக்டாக இருக்கீங்கன்னா அவர்கள் தவறான பாதை காட்டும்போது கூட நீங்கள் வந்து சரியான பாதையில் வந்து போகலாம். ஆனால் உங்களுக்கு உங்கள் மேலேயே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத போது, ரொம்ப நீங்கள் வீக்காக இருக்கும்போது அவர்கள் செய்வது அனைத்துமே உங்களுக்கு தவறாகத்தான் தோன்றும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, நம்மளோட குவாலிட்டிஸோடு அவங்ககிட்ட குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னா பொறாமப்படுறது, நம்மளோட அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் அதிகமாக வந்ததுன்னா அதை பார்த்து வந்து பொறாமப்படுறது, என்னடா இவங்க மட்டும் இப்படி இருக்காங்களேன்னு நினைக்கிறது. இது போக 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 என்ன ஆகிடும்னா, இப்போ ஒரே ஃபீல்டில் இருக்காங்க இல்லாட்டினா வேறு ஃபீல்டில் இருக்காங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து மட்டும் அதிகமான வருமானமோ இல்லை அதிகமான ஒரு ஆக்டிவான ஒர்க் இருக்குது, இன்னொரு இடத்துல எதுவுமே ஹேப்பனிங் இல்லாமல் இருக்குன்னா, ஒரு காலகட்டத்திற்கு மேல் அந்த பையனோ பொண்ணோ தன் மேலேயே தனக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத நிலைக்கு போய் தன்னையே தான் சிதைத்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள், மன அளவிலும் உடல் அளவிலும். அப்போ என்னன்னா, என்ன வந்து புரிஞ்சுக்கணும்னா, ரிலேஷன்ஷிப்னாவே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது தான். பட் இதில் எத்திக்கலாக ஹானஸ்டியாக பிடித்தது போல வாழ்வதற்கு உங்களுக்கு அந்த சட்டத்திட்டத்தோட அந்த வரைமுறையோடு வாழ நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த பாதிப்பு என்பது நிச்சயமாக பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வராது. பட் வந்து பார்ட்னர்ஷிப்பில் எப்போ வந்து பிரச்சனை பெரிய லெவலில் தலை தூக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இது எப்படின்னா லைஃப் லாங் வந்து இந்த கேமே வந்து தன்னைத்தானே மாற்றிக்கொண்டே போவது தான். பட் நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக மாறுறோமா கெட்ட விஷயத்துக்காக மாறுறோமா, இப்படி மாறுறதுனால என் வாழ்க்கையில் நல்லது நடக்குதா கஷ்டம் நடக்குதா, பாதிப்பாக இருக்கேனா, நான் வந்து க்ளோ ஆகிறேனா இல்லை வந்து நான் வந்து டல் ஆகிறேனா, இந்த ஆக்டிவிட்டீஸ், இந்த கணக்கு வழக்கு, இந்த புரிதல் மன ரீதியாக உடல் ரீதியாக நான் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்றதை வச்சு நீங்கள் சரியான பயணத்தில் தான் இருக்கின்றீர்களா என்று வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு நான் வந்து கமிட் ஆகிட்டேன், நான் வந்து கூட ஜஸ்ட் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்ற மனநிலையில் மட்டும் நீங்கள் வந்து பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களும் திருத்திக் கொள்ள வேண்டும், நீங்கள் தவறு செய்யும் போது நீங்களும் திருத்திக் கொள்ள வேண்டும். இது எப்பயுமே எப்படின்னா, ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு கிடையாது, கடைசி வரைக்கும் நான் தான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றது கிடையாது. இந்த மனம் என்பது குரங்கு போல தாவி தாவி சில வேலைகளை செய்யும் போது நாம் வந்து சில மனநிலையிலிருந்து மாற்றம் ஏற்படுவதற்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மனநிலையின் மாற்றத்தினால் பல பிரச்சனைகள் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஹானஸ்டியோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது அப்போது மட்டும்தான் அதில் வந்து நிம்மதியை நீங்கள் காண முடியும். முன்பே வந்து நான் வந்து சொன்னது போல், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கும் போது பேசிக்காகவே நான் தான் பெரிய ஆளுன்ற அந்த ஈகோ இருக்கும், அந்த மேல் ஈகோ வந்து ஜென்ரலி வந்து ஜாஸ்தி இருக்கும். அழகான பெண்களுக்கு வந்து நான் அழகாக இருக்கன்ற ஈகோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ இவர்கள் இருவரும் இணைந்து வாழக்கூடிய அந்த தன்மை வரும்போது அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க ஈகோவை விட்டு கேமே லாஸிங் த ஈகோ தான். ஸோ இந்த லாஸிங் த ஈகோ கேமில் எந்த அளவுக்கு நம்மளை லாஸ் பண்ணுறோம், யாருக்காக லாஸ் பண்ணுறோம், அதனால் பாதிப்பு இருக்கா பாசிட்டிவிட்டி இருக்கான்னு பார்த்து லாஸ் பண்ணும்போது அங்கே நீங்கள் காதலில் கரைந்து போகின்றீர்கள். ஸோ அந்த காதலில் வந்து ஒரு அன்பு இருக்கும், அதில் வந்து ஒரு புரிதல் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பில்லாத காதலாக இருக்கும். வழங்குவதில் இருப்பீர்கள், பெறுவதில் இல்லாமல் வழங்குவதில் வந்து இருப்பீர்கள். அப்போ அவங்களுக்கு உண்டான டைமை வழங்குவீங்க, சுதந்திரத்தை வழங்குவீங்க, அன்பை வழங்குவீங்க, பொருட்களை வழங்குவீங்க, அங்கே வந்து கணக்கு வழக்கு பார்க்க மாட்டீங்க. அதனால் பாதிப்பில்லாத வகையில் அதில் உங்களால் வந்து வெற்றி கொள்ள முடியும். ஆனால் பல பேர்னால் ஏன் வந்து ஜெயிக்க முடியலைன்னா, ஈகோவை விட்டு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி யாருமே தயார் நிலையில் இல்லை. அதனால் கஷ்டங்கள் கவலைகள் அவர்கள் வாழ்வில் வந்து ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ரொம்ப ஈஸிலி அவைலபிள் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போகக்கூடிய காரணத்தினால் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு பொருள் வந்து அவைலபிள் இருக்குது. அந்த பொருள் அவைலபிள் இருக்கிறனால அது எவ்வளோ பார்த்து நம்ம ரசித்து அந்த பொருளை நம்ம தூக்கிட்டு வந்து வச்சுருந்தாலும் கூட அதன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைவதனால் மனம் வந்து வேறு பக்கம் வந்து தடுமாற ஆரம்பித்து விடுகிறது. அப்போ என்ன வந்து புரிஞ்சுக்கணும்னா, இது முழுக்க உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு பயணம் பண்ணக்கூடிய இந்த தன்மையில் ஹானஸ்டி கம் ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்குது அப்படின்னா, அந்த புரிதலோடு பக்குவமோடு பயணம் செய்யும் போது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து எந்த வகையில் வேண்டுமானாலும் செல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு சில மாற்றங்கள் லைஃப்பில் நடக்கும்போது மெடிடேஷன் தான் நம்ம காரணம் சொல்லுவோம். நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம வந்து நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கோம், டக்குன்னு வந்து ஏதோ ஒரு ஜீவசமாதி போயிட்டு வந்தோடனே ஒரு பிஸ்னஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு நல்லது நடக்க போகும், ஆனால் அது தெரியாது. ஆனால் லாஸ் ஆனதே இதுதான் காரணம்னு சொல்லி காரணத்தை தேடிட்டு இருப்பான். அதுபோல இல்லாமல்
வெட்டியா வந்து நம்ம வந்து காரணம் சொல்லாம இதுதான் காரணம், அவன் தான் காரணம், நான் இப்படி போனதுக்கு இதுதான் காரணம், அதுதான் காரணம், அவதான் காரணம்னு சொல்லாம தனக்குள் தானே ஆராய்ச்சி செய்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தன்மையோடு அந்த நினைவில் இருக்கும்போது ஒருவன் மிக உயர்ந்த நிலைக்கு வந்து செல்கின்றான். ஸோ அப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கக்கூடியவர்களை நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்களாகவும் நம்மளோட சர்க்கிளாகவும் இல்லை நம்மளோட பார்ட்னர்ஸாகவும் நீங்கள் வச்சுக்கும் போது நிம்மதியை நீங்கள் பெற முடியும். எக்ஸைட்மெண்ட் வேணும்னு லைஃப்பில் நினைக்காம உங்கள் பார்ட்னரோடு நீங்கள் இருக்கும்போது நிம்மதியாக இருக்க முடியுமான்னு யோசிங்க. அந்த வைப் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குதுன்னா கரெக்டான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் பார்ட்னரோட இருக்கும்போதே ஒரு மாதிரி பய உணர்வாக இருக்குது, படபடப்பாக இருக்குது, ஏதோ உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கே சர்வைவல் மோட்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சரியான இடத்தில் இல்லை என்று அர்த்தம். நமக்கு பிடிக்காத இடத்தில், மன நிம்மதி இல்லாத இடத்தில் வாழ்ந்து நமது எனர்ஜியும் நம்ம வாழ்நாளையும் அழிக்கிறத விட உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வாழ்ந்து உங்கள் வாழ்வில் நீங்கள் வந்து சந்தோஷத்தை வந்து பெற முடியும். நீங்கள் தனிமையை வந்து பார்த்தீங்கன்னா இல்லறத்திலிருந்தும் வந்து உங்களால் வந்து பெற முடியும், அந்த ஆன்மீக நிலையை வந்து அடைய முடியும். அப்போது இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய பார்ட்னர் தப்பு நம்ம மேலேயே இருந்தாலும் அவரே காரணம் சொல்லிட்டு சரி பண்ணுறாருன்னா நல்ல நிலையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் செய்த தவறுகளுக்கும் நம்மையே காரணம் சொல்வது, நாம் செய்த தவறுகளுக்கும் நம்மையே காரணம் சொல்லி தொடர்ச்சியாக குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவது என்பது சரியான ஒரு நடைமுறை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாக எழுதியிருக்கேன். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது, மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது, குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.